அதுபோல் இந்த பரீட்சையில் தடை செய்யப்பட்ட சில இலத்திரனியல் உபகரணங்கள் இருக்கிறது, அவை பற்றி குறிப்பிடுங்கள். இப்போ தொழில்நுட்பம் அதிகரிச்சிருக்கபடியாக நிறைய விஷயங்களில் கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக. இப்போ இதில் இது மிக வலியுறுத்தி கூறப்படுகிறதான ஒரு விடயம். அந்த இலத்திரனியல் உபகரணங்களை பொறுத்தளவிலே பரீட்சை மண்டபத்துக்குள்ளே கொண்டு வருதல், தம்வசம் வைத்திருத்தல், பயன்படுத்தல், இவை மூன்றும் 5 வருடங்கள் பரீட்சை தடை விதிக்கப்படுவதற்குரிய குற்றங்களாக கருதப்படும். இது மாணவர்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம். சில நேரங்களிலே இந்த பரீட்சைக்கு வருகிற மாணவர்கள் ஏதேனும் காரணத்தினாலே பிந்தி வருகிற மாணவர்களிலே கூடுதலானவர்கள் தாம் சில நேரங்களில் படித்து கொண்டிருந்த நோட்டாக இருக்கலாம், அல்லது அவர்கள் இப்பொழுதெல்லாம் கையடக்க தொலைபேசிகளுடைய முக்கியத்துவம் அதிகரித்து விட்டதினாலே மாணவர்கள் படிப்பதற்கும் இந்த செல்லிட தொலைபேசிகளை பயன்படுத்துகிறார்கள். அப்போ அதில் சில நேரங்களில் இந்த நோட்ஸை அவர்கள் வாசித்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது இறுதியாக படித்த அந்த குறிப்புகளை பார்த்து கொண்டிருந்திருக்கலாம். இவ்வாறான மாணவர்கள் கூட பரீட்சை மண்டபத்துக்கு பிந்தி வருகிற பொழுது இவர்களுடைய நோக்கம் நாம் பிந்தி வந்து விட்டோம், உடனடியாக பரீட்சை மண்டபத்துக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். எனவே அவர்களிடத்தில் இருக்கின்ற இந்த மேலதிகமான பொருட்கள், பரீட்சை மண்டபத்துக்கு கொண்டு செல்வது தவிர்க்கப்பட்டுள்ள பொருட்கள், விசேடமாக இந்த குறிப்புகளாக இருக்கலாம், அல்லது மொபைல் டிவைசஸாக இருக்கலாம், அதனோடு இவர்கள் பரீட்சை மண்டபத்துக்குள்ளே செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே முக்கியமாக பரீட்சை நேரத்துக்கு நீங்கள் பரீட்சைக்கு செல்ல வேண்டும். பரீட்சை தொடங்குவதற்கு முன்பதாகவே நீங்கள் பரீட்சை மண்டபத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொள்ளுங்கள். மாணவர்கள் சில நேரங்களிலே தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் மிக ஞாபகத்தோடு நீங்கள் உங்களிடத்தில் இருக்கின்ற இந்த குறிப்புகள், மொபைல் டிவைசஸ் போன்றவற்றை நீங்கள் வெளியிலே வைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும். இதில் விசேடமாக பரீட்சார்த்திகள் மட்டுமின்றி நாங்கள் பரீட்சை பணிக்குழுவினருக்கும் இது தொடர்பாக வலியுறுத்தி கூறியிருக்கிறோம். இதிலே பரீட்சை பணியில் ஈடுபடுகிற மேற்பார்வையாளர், உதவி மேற்பார்வையாளர் தவிர வேறு யாரும், அங்கே இருக்கின்ற பணிக்குழுவினரில் இருக்கின்ற நோக்குநர்களாக இருக்கலாம், மண்டப ஊழியராக இருக்கலாம், இவர்கள் யாரும் பரீட்சை நடைபெறுகிற காலப்பகுதியிலே செல்லிட தொலைபேசிகளை பயன்படுத்துவதற்கு இவர்களுக்கு அனுமதி இல்லை. தம்வசம் வைத்திருப்பதற்கு கூட அனுமதி இல்லை. ஏனென்றால் சில நேரங்களிலே அவர்கள் ஆஃப் மூடிலே வைத்திருப்பதாக சொல்வார்கள். இருந்தாலும் கூட அது சில நேரங்களில் இடையிலே ஒரு எடுத்து பார்க்க சொல்லும். எனவே நாங்கள் அவர்களை கண்டிப்பாக சொல்லியிருக்கிறோம், பரீட்சை நடைபெறுகிற காலப்பகுதியிலே மேற்பார்வையாளர், உதவி மேற்பார்வையாளரை தவிர வேறு பரீட்சை மண்டபத்தில் இருக்கிற வேறு எவரிடத்திலும் இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் இருக்கக்கூடாது என்பது தொடர்பிலே கூடிய கரிசனை செலுத்த வேண்டும் அனைவரும். நீங்கள் குறிப்பிட்ட இந்த தடை செய்யப்பட்ட இந்த இலத்திரனியல் உபகரணங்களை கொண்டு அவை பிடிபட்ட 5 வருடம் மாதிரி பரீட்சை எழுத முடியாது என்று நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க சார். இப்போ சாதாரணமாக போயில ஒரு மறந்த தன்மையில் அவசரத்தில் எடுத்துகிட்டு போகிறது, அது எப்படி தவிர்க்கலாம்? அப்படி போனால் என்ன மாதிரி உள்ள போயிட்டு திருப்பி கொண்டு வந்து வச்சுட்டு போகலாமா? எப்படி அதை செய்யக்கூடியது? கண்டிப்பாக இதிலே முக்கியமாக கரிசனை செலுத்த வேண்டிய பாயிண்ட் நீங்கள் கேட்டது போன்று எலக்ட்ரானிக் டிவைசஸாக இருக்கட்டும், குறிப்புகளாக இருக்கட்டும், இவை தவிர்த்த வேறும் மண்டபத்துக்கு கொண்டு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட பொருட்களாக இருக்கட்டும், அவை பரீட்சை மண்டபத்துக்குள்ளே கொண்டு செல்வது, தம்வசம் வைத்திருப்பது, பயன்படுத்துவது ஆகிய மூன்றுமே பரீட்சை தடை 5 வருடங்கள் பரீட்சை தடை விதிக்கப்படுவதற்கான குற்றங்களாக கருதப்படும். அதே போன்று அந்த குறிப்பிட்ட அந்த வருடத்திலே, அந்த அமர்விலே மாணவர்கள் எழுதிய அந்த பரீட்சை பெறுபேறுகளையும் நாங்கள் ரத்து செய்வதற்கான அதிகாரம் பரீட்சை திணைக்களத்துக்கு இருக்கிறது. இதிலே கூடிய கரிசனை என்று நான் சொல்வது, வினாப்பத்திரங்கள் வழங்கப்பட்டதன் பின்னர் இந்த சாதனங்களோ அல்லது குறிப்புகளோ மாணவர்களிடத்தில் இருக்குமாக இருந்தால் அவர்கள் நேர்மையின செயலில் ஈடுபட்டதாக நாங்கள் கருத வேண்டிய தேவை இருக்கும். அப்படியாக அகப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு பரீட்சை 1968ஆம் ஆண்டின் 25ஆம் இலக்க பொது பரீட்சைகள் சட்டத்தின் கீழும், நான் முதலில் குறிப்பிட்டது போன்று 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அடிப்படையிலும் அவர்களுக்கான தண்டனைகள், பரீட்சை தடைகள், பெறுபேறுகள் தடை செய்தல் ஆகிய விடயங்களிலே நாங்கள் கரிசனை செலுத்துவோம்.